Welcome to my channel, my subscriber. Thank you. This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job perfect for student, homemakers and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at yours. Just share and publish content. Simple tasks. No selling. No referral. You have Facebook, Instagram and YouTube channel. You are already eligible. Start from day one. Send your name and qualification 9994104160 SBO Digital Tamil Nadu based company. Thank you. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மை சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. யூடியூப் சம்பிரதாயம். சென்னை மாடம்பாக்கம் தேனிபுரீஸ்வரர் ஆலயம் மக்கள் குறை தீர்க்கும் மகா ஆலயம். தேனுபுரீஸ்வரர் கோவில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைந்துள்ள பழமையான சிவன் கோவில் ஆகும். இந்த கோவிலின் மூலவர் தேனுபுரீஸ்வரர், தாயார் தேனுகாம்பாள் ஆவார். இங்குள்ள தலவரு செல்வம் தல தீர்த்தம் கபில தீர்த்தம். அமைவிடம் மாம்பாக்கம், தாம்பரம் வட்டம், செங்கல்பட்டு மாவட்டம். மூலவர் தேனிபுரீஸ்வரர், தாயார் தேனுகாம்பாள். தலவிருட்சம் வில்லம். நலத்தீர்த்தம் கபில தீர்த்தம். சிறப்பு: இது 1000 ஆண்டு பழமையான கோயிலாகும். இங்கு கஜ பிருஷ்ட விமானத்துடன் கூடிய கோவில் அமைந்துள்ளது. சர்வேஸ்வரர் சன்னதியும் இங்கு பிரசித்தி பெற்றதாகும். விழாக்கள்: சித்திரையில் பிரம்மோற்சவம், பங்குனி உத்திரத்தில் தெப்பத் திருவிழா, ஐப்பசியில் அன்னாபிஷேகம், சிவராத்திரி போன்ற திருவிழாக்கள் நடைபெறும். நம் முன் ஜென்ம பாவங்களை போக்கி அருள்வதற்கு மாடம்பாக்கத்தில் கோயில் கொண்டிருக்கிறார் தேனுபுரீஸ்வரர். சென்னை தாம்பரத்திலிருந்து வேளச்சேரி செல்லும் வழியில் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மாடம்பாக்கம். இங்குதான் அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறார் தேனுபுரீஸ்வரர். இங்கே ஆலயத்தில் உள்ள சிவாலயம் திருநாமம் தேனுபுரீஸ்வரர். பசு பூஜித்து வழிபட்டதால் தேனுபுரீஸ்வரர் என பெயர் அமைந்திருக்க சொல்கிறார்கள். அம்பாளின் திருநாமம் தேனுகாம்பாள். இந்த கோவிலுக்கு வந்து பிரதோஷ நாளில் சிவனாருக்கு நந்தி தேவரும் நடைபெறும் அபிஷேகத்தை தரிசித்தால் இழந்ததையெல்லாம் மீட்கலாம் என்கிறார் ஆச்சாரியார்கள். கபில முனிவர் இடது கையில் சிவலிங்கத்தை வைத்து கொண்டு பூஜை செய்தாராம். இதனால் கடும் கோபம் கொண்ட சிவபெருமான் பசுவாகும்படி சபித்தாராம். அதன்படி இங்கே இந்த பகுதியில் பசுவாக இருந்து சிவ வழிபாடு செய்து அபிஷேகத்தை பூஜித்து வரம் பெற்றார். அதேபோல் இந்திரன் தன் சாபத்தை போக்கிக் கொள்ள இங்கே வந்து சிவ பூஜை செய்து வரம் பெற்றான் என்கிறது கந்த புராணம். ஸ்தல புராணம். மனதை அமைதியாகும் அற்புதமான ஆலயம். கஜ பிரதிஷ்ட விமானம் அமைப்புடன் கட்டப்பட்டிருப்பது சிறப்பு. மனதுக்கு அமைதி. கோவிலின் முன் மண்டபம் அழகு. அந்த மண்டபத்தில் உள்ள தூண்கள் உள்ள சிறப்புகளும் கொள்ளை அழகு. இந்த 18 தூண்களில் ஒரு தூணில் சரபேஸ்வரர் சிலை உள்ளது. தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுக்கு அடுத்தபடியாக இந்த கோயிலுக்கு சரபேஸ்வரர் தரிசிப்பதற்காக ஏராளமான பக்தர்கள் வருகிறார்கள். நரசிம்மரின் கோபம் தணிப்பதற்காக சரபேஸ்வரரின் திருவுருவத்தை உண்டு பண்ணினார் சிவபெருமான் என்கிறது புராணம். மிகவும் சக்தி வாய்ந்த சரபேஸ்வரர் ஞாயிற்றுக்கிழமைகள் மாலை 3 மணிக்கு மேல் ராகு காலத்தில் 4:30 வரை சரபேஸ்வரருக்கு உற்சவ மூர்த்தியான சரபேஸ்வரருக்கு அபிஷேகங்கள் விமர்சையாக நடைபெறுகின்றன. நரசிம்மரை போலவே சரபேஸ்வரரும் பானக அபிஷேகம் மிகவும் விசேஷம். எதிர்ப்புகள் விலகும், தீய சக்தி அஞ்சி ஓடும் என்பது ஐதீகம். மாடம்பாக்கம் சிவாலயத்துக்கு வந்து தரிசியுங்கள். நம் பாவமெல்லாம் தொலையும், புண்ணியங்கள் பெருகும், எதிரிகள் விலகுவார்கள், எதிர்ப்புகள் தவிடு பொடி ஆகும். கபில முனிவர் இடது கையில் சிவலிங்கத்தை வைத்துக்கொண்டு பூஜை செய்தார். இதனால் கடும் கோபம் கொண்ட சிவபெருமான் பசுவாகும்படி சபித்தாராம். அதன்படி இங்கே இந்த பகுதியில் பசுவாக இருந்து சிவ வழிபாடு அபிஷேகத்தையும் பூஜித்து வரம் பெற்றார். அதேபோல இந்திரன் சாபமும்